இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் உடைய 14th லெசன் பர்கா और மேகா சாரங்கி புக்ல இருந்து பார்க்க போறோம். பர்கா और மேகா அவர்னா அண்டுன்னு அர்த்தம். பர்கானாலும் மேகானாலும் ஒரு பேர், அவ்வளவுதான். பார்க்கலாம் யாரோட பேருங்கிறத செக் பண்ணலாம். ஏக் பார் கி பாத் ஹை. ஏக்னா ஒரு, பார்னா முறைன்னு அர்த்தம். ஒரு தடவைக்கான ஒரு பாத்னு விஷயம் அர்த்தம். அதாவது ஒரு காலத்துல இருந்த ஒரு விஷயமா என்ன அப்படின்னு பார்ப்போம். தோ சகேலியா தி. தோனா ஃப்ரெண்ட் இல்லையா, சகேலினா ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். அதாவது கேர்ள்ஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்களா அவங்க சகேலி அப்படின்னு சொல்லுவோம். சகேலியாங் அப்படின்னா ரெண்டு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. தீனா கடந்த காலத்தை குறிக்குது. ஏக் முர்கி और ஏக் பத்தக். ஏக்னா ஒரு, முர்கினா ஹென்னு அர்த்தம். ஒரு கோழி ஒண்ணு இருக்குது. அவருன்னு அதுவும் இல்லாம ஒரு பத்தக்னா வாத்துன்னு அர்த்தம். ஒரு வாத்து ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. முர்கி கா நாம் தா மேகா. யாரோட பேரு? முர்கினா இந்த ஹென் இருக்காங்களே அவங்களுடைய, அதாவது கோழியோடைய நாம்னா நேம் தான் தானா கடந்த காலத்து சொல்ல நேம் தான் மேகா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பத்தக் நம்ம வாத்து இருக்காங்களே அவங்களுடைய நாம்னா நேம் தான் பர்காங்கிறது நம்ம வாத்தோடைய நேம்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் உன்கே தீன் தீன் பச்சே தே. உன்கேனா அவங்களுக்கு அர்த்தம். யாரு? அந்த வாத்துக்கும் சரி இந்த கோழிக்கும் சரி. தீன் தீன் பச்சே தே. தீன்னா மூணுன்னு அர்த்தம். மூணு பசங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த நம்ம கோழிக்கு 3 பசங்க, வாத்துக்கு 3 பசங்கன்னு சொல்லிட்டாங்க. பச்சேனா சைல்டு அர்த்தம், குழந்தைகள்னு அர்த்தம். வே சப் மேலா தேக்னே தூசரே காவ் ஜா ரகே தே. வேனா அவைன்னு அர்த்தம். அந்த எல்லாருமே அவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க சப்னு ஆள்னு அர்த்தம். அவங்க எல்லாருமே மேலா தேக்னே. மேலான எக்ஸிபிஷன் சொன்னோம் இல்லையா, ஆல்ரெடி போன லெசன்ல பாத்துருப்போம் இல்லையா. மேலா அந்த எக்ஸிபிஷனை தேக்னா பாக்குறதுக்கு வேண்டி தூசரே அனுதான் அர்த்தம். இன்னொரு காவ்னா வில்லேஜ் இல்லையா, இன்னொரு வில்லேஜுக்கு ஜா ரஹேதே. ஜானா போறதுன்னு அர்த்தம். ரஹேனா ஐஎன்ஜி ஃபார்ம்னு அர்த்தம். அப்ப கோயிங் போயிட்டு இருந்தாங்க. தே வந்தனால் கடந்த காலம், சோ போய்கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட் ராஸ்தே மே நதி ஆகயி. ராஸ்தேனா வேன் அர்த்தம். வழியில நதி இருக்கு இல்லையா, ரிவர் இருக்கு இல்லையா, அது கைனா கடந்த காலத்தை குறிக்குது. ஆனா வரது அர்த்தம், வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேகானே கஹா. மேகா கஹானா சொல்லுதா, என்ன சொல்லுது? நம்ம ஹென் சொல்லுது. ஹம் நதி கைசே பார் கரேகே. ஹம்னா வி நாங்க, நதி ரிவரை கைசேனா எப்படி, பார் கரேகே. பார்னா கிராஸ் அர்த்தம். கர்னா டூ இல்லையா, நாங்க எப்படி பாஸ் பண்ண முடியும், எப்படி கிராஸ் பண்ண முடியும். கரேகே அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ் கேக்குதுங்க. எப்படி எங்களால கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஹம் தோ டூப் ஜாயேகே. ஹம்னா வி நாங்க என்ன பண்ணிடுவோம். தோனா தென் அர்த்தம். அப்புறம் டூப்னு சிங்க்னு அர்த்தம், மூழ்குன்னு சொல்லுவாங்களே. ஜானா போறதுன்னு அர்த்தம். நாங்க எல்லாம் என்ன பண்ணிடுவோம், மூழ்கி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. கேல முடிச்சுட்டு சோ ஃபியூச்சர் டென்ஸ். பர்கானே கஹா. பர்கா கஹானா டெல் சொல்லுதாமா. ஹம் சப் தைர்கர் நதி பார் கர் லேங்கே. ஹம்னா வி நாங்க, சப்னா ஆள், நாங்க எல்லாரும். யாரு? அந்த வாத்து எல்லாருமே. தயிர்னா ஸ்விம்மிங் இல்லையா, நாங்க என்ன பண்ணோம், நீந்தி நதியை ரிவரை பார்க்கர் லேகே. பார்னா கிராஸ்ன்னு அர்த்தம். கர்னா செய்யறதுக்கு, லேனா டேக்னு அர்த்தங்களா, என்ன பண்ண முடியும், கிராஸ் பண்ணி அதை நீந்தி போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. மேகானே பூச்சா. மேகா நம்ம கோழி இருக்கு இல்லையா, அது பூச்சானா ஆஸ்க் கேக்குதான். அப்படி என்ன கேக்குது அப்படின்னா, ஓ கைசே. ஓனா அது கைசேன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. நம்ம எல்லாரும் ஸ்விம் பண்ணி போயிடலாம்னு சொன்னது இல்லையா, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. கைசேனா எப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பர்கா நே சபுக்கோ பாஸ் புலாயா. பர்கா நம்மளுடைய இந்த ஹென் இருக்கு இல்லையா, சாரி நம்மளோட டக் இருக்கு இல்லையா, வாத்து, அது சப்னா எல்லாரையும் சொல்லுவோம் இல்லையா, சபுக்கோ எல்லாரையும். பாஸ் புலாயா. பாஸ்னா நியர், பக்கத்துல. புலானா கால் அர்த்தம், கூப்பிடுன்னு சொல்லுவோம் இல்லையா. புலாயா அப்படின்னு கூப்பிட்டது கடந்த காலத்துல சொல்றாங்க. அவருன்னா அதுவும் இல்லாம அப்பனி ஜுகுத் பத்தாயி. அப்படின்னா தன்னுடைய ஜுகுத்னா ட்ரிக்னு சொல்லுவாங்களே, ஒரு தந்திரத்தை பத்தானா டெல் சொல்றதுன்னு அர்த்தம், சொன்னுச்சாமா. சப் குஷி உச்சல் படே. சப்னா ஆல் எல்லாருமே. குஷினா ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா. உச்சல் படே. உச்சல்னா ஜம்ப் நடத்தும், குதிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே. படைனா ஃபால் நடத்தும், ரொம்ப குதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹர்ரே வே சப் நதி பார் கர் கயே. ஹுரேன்னு சொல்லுவாங்க. ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்கு இல்லையா, ஹுரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டு. வேனா அவங்க, ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வேர்டு. வேனா அவங்க, சப்னா ஆள், அவங்க எல்லாருமே. நதி இந்த ரிவர் இருக்கு இல்லையா, அத பார்க்கர் கையே. பார்னா கிராஸ் அர்த்தம், கர்னா செஞ்சு, அதை கிராஸ் பண்ணி, கையேனா போறதுன்னு அர்த்தம். அதாவது போயிட்டாங்க அப்படிங்கறத கடந்த காலத்துல
இந்த லெசனை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திக் சின்ஹா அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. சாவர் இதுல இருந்து எடுத்திருக்காங்க. ஃபிர்கி பச்சோங்கி அப்படிங்கிற ஒரு என்சிஆர்டி இதுல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சிபிஎஸ்இ ஹிந்தி கிரேட் 1 to 10க்கான யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல வந்துட்டு ஹிந்தி எக்ஸ்பிளனேஷன் சர்வீஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த ஹிந்தி கண்டென்ட் எதுவா வேணாலும் இருக்கலாம், உங்களோட எந்த ஹிந்தி கண்டென்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இந்த மாதிரி வேணுமோ அதை வந்து எங்களுக்கு பர்சனலா மெயில சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி பர்சனலா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இது ஒரு பெய்டு சர்வீஸ் தான், தேவைப்படுறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெயில் ஐடி வந்துட்டு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சர்வீஸ் பத்தின ஃபுல் டீடைல் வேணும்னா அதுக்கு வீடியோ கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் கிடைக்கும். அதே மாதிரி நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.